Good morning to all. Today we are celebrating Republic Day, the day our Indian Constitution came into force in 1950. It reminds us about the sacrifices of our freedom fighters and the values of justice, liberty, equality and unity. As students, it is our duty to be responsible and work hard for our nation. Let us promise என அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த தினத்தையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். பன்முகத்தை கொண்ட இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பணி நடைபெற்றது. டாக்டர் எஸ். ராஜேந்திர பிரசாத் தலைமையில் அரசியலமைப்பு சபை அமைக்கப்பட்டது. அரசியலமைப்பு வரைவு குழு தலைவராக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். 60 நாடுகளின் அரசியலமைப்புகள் ஆராயப்பட்டு பல கட்ட விவாதங்களின் பின்னர் இந்திய அரசியலமைப்பு முழுமையடைந்தது. அரசியலமைப்பு உருவாக்க 2 வருடங்கள் 11 மாதங்கள் எடுத்துக்கொண்டது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு சபை இதனை ஏற்றுக்கொண்டது. 8 பட்டியல், 22 பாகங்கள் மற்றும் 395 கூறுகள் என உலகிலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு எழுதப்பட்டது. இது நமக்கான அடிப்படை உரிமைகள், சமத்துவம், சகோதரத்துவம், மதசார்பற்ற சமூகம் ஆகிய உயரிய மதிப்புகளை அளிக்கிறது. இதனை உருவாக்கிய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை நாம் இந்திய அரசியலமைப்பு தந்தை என அழைக்கிறோம். சட்டப்பூர்வமான அமைப்பை கொண்ட இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஜனவரி